நல்ல கனிகளை எடுத்துட்டு வந்து தேவனுக்கு பலி செலுத்துவாங்க. ஆனா இந்த மரத்துல காக்கிற அந்த கனிகளை மட்டும் அவங்க எடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த மரத்து பக்கமே போக மாட்டாங்க. ஏன்னா அவ்வளவு கசப்பான ஒரு கொடிய கசப்பு நிறைந்த மரம் தான் இந்த மறுமரம். இதோட பூ, இதோட காய், இதோட கனி, இதோட இலை, கிளை, தண்டு, வேர் எல்லாமே கசப்புலையும் கசப்பு, மகா கசப்பு. இந்த மறுமரம் தனக்குள்ளே அப்படியே புழுங்குது பாருங்க, அழுகுது, தேவனிடம் முறையிடுது. தேவனே, எனக்கு மட்டும் ஏன் இந்த துன்பம், எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்களே, ஏன் இந்த துன்பம் தேவன்கிட்ட முறையிடும் பொழுது தேவன் அதுக்கு ஒரு பதில் சொல்றாரு, காத்திரு காத்திரு அப்படின்னு ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கிறார். ஏன்னா அந்த மரத்தால புறக்கணிப்பை தாங்க முடியல. அநேகர் நம்ம புறக்கணிக்கிறாங்களே அப்படின்னு புறக்கணிப்பை தாங்க முடியாம கதறுது. நீண்ட காலம் காத்திருக்குது, நாட்கள் காத்திருக்குது, மாதங்கள் காத்திருக்குது, வருடங்கள் காத்திருக்கிறது. ஆனா ஒண்ணுமே நடக்கல. ஆனா அதோட கசப்பு தன்மை இன்னும் அதிகமாக கொண்டே வருகிறது. ஆனாலும் அந்த மரம் தேவனுடைய வார்த்தையை நம்பி காத்து கொண்டிருக்கிறது. அந்த மரமானது தேவனுடைய வாக்குத்தத்தத்தை எண்ணி ஏங்கி தவிக்கிறது. இன்னும் வாக்குத்தத்தம் நமக்குள்ளே நிறைவேறவில்லையே. ஆனா அந்த மரம் ஒண்ணு மட்டும் நினைக்குது, தேவன் சொன்னால் அவர் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நேரத்துல அந்த மரத்துல வெடிப்பு விழ ஆரம்பிக்கிறது. அதோடைய கண்ணீர் சிந்துது. அதோடைய கண்ணீர் எப்படி வருதுன்னா பிசின் மாதிரி வருகிறது. அந்த பிசின் மாதிரி வந்து காயுது. அப்ப ஒரு தெய்வீக வாசனை சுற்றி சூழ பரவுது. அந்த தெய்வீக வாசனை அப்ப அங்க வந்து அந்த சுத்தி உள்ள மனிதர்கள் அந்த வாசனையினால ஈர்க்கப்பட்டு இந்த வாசனை எங்கே இருந்து வருகிறதுன்னு சுத்தி தேடுறாங்க. கடைசியா தான் கண்டுபிடிச்சிட்டாங்க, அந்த கசப்பான மரத்தில் உள்ள அந்த பிசின்ல இருந்து தான் இது வருது. அந்த பிசினுக்கு பேர் தான் வெள்ளை போளம். இந்த வெள்ளை போளம் ஒரு கிராம் எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 8000 ரூபாய். அதே போல நம்முடைய வாழ்க்கை கசப்பாக இருக்கலாம். மாறாவின் தண்ணீரை மாற்றின தேவன் தான் நம்மளுடைய தேவன். நம்மளுடைய மர் என்கிற கசப்பு ஒரு நாள் நறுமணமாக மாறும், மதுரமாக மாறும். அநேகர் நம்மளை தேடி வருகிறவர்களாக இருப்பார்கள். நறுமணத்தை தரக்கூடியதுதான் இந்த வெள்ளை போளம், தங்கத்தை விட மேலானது. நாம் வாழ்க்கையில் இருக்கும் கசப்புகளை ஒரு குறிப்பிட்ட காலம் சகித்துக் கொண்டே ஆக வேண்டும். தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார்னா அதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது முடிவிலே விளங்கும். அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் காத்திரு, அது நிச்சயம் வரும் அப்படிங்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில வசந்தம் நிச்சயமாய் வரும். அநேகர் நம்மளை தேடி வருவார்கள். நாம் கசப்பை தருகிறவர்களாக அல்ல, கனி தருகிறவர்களாக இருப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.